பெண்கள் கற்பனை செய்வதை ஒவ்வொரு ஆணும் புரிந்து கொள்கிறார் என்று நம்புகிறார். மெழுகுவர்த்தி ஏற்றி விருந்துகள், மென்மையான முத்தங்கள், படுக்கையில் சிதறடிக்கப்பட்ட பூக்கள். ஆனால் இங்கே கடுமையான யதார்த்தம் இருக்கிறது. இரவில் அவள் எண்ணங்களை உண்மையில் ஆக்கிரமிப்பது அவள் ஒருபோதும் ஒப்புக்கொள்வதை விட மிகவும் இருண்டது, மிகவும் பழமையானது மற்றும் மிகவும் ஆபத்தானது. அவள் அதை சத்தமாக பேச மாட்டாள். அவள் அதை தன் நெருங்கிய தோழிகளிடம் கூட பகிர்ந்து கொள்ள மாட்டாள். ஆனாலும் ஒவ்வொரு பெண்ணும் இந்த ஒரு இரகசிய சிற்றின்ப கற்பனையை வைத்திருக்கிறாள். அவள் அதை வெளிப்படுத்தினால் அது உங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் அளவுக்கு மறைக்கப்பட்ட ஒரு ஆசை. நீங்கள் அதை கண்டுபிடித்தால் நீங்கள் அவளை மீண்டும் ஒருபோதும் அதே வழியில் பார்க்க மாட்டீர்கள் என்பதால் அவள் அதை மறைக்கிறாள். எனவே உன்னிப்பாக கவனியுங்கள். ஏனென்றால் பெண்கள் உண்மையிலேயே மௌனமாக என்ன விரும்புகிறார்கள் என்பதை நான் அம்பலப்படுத்தப் போகிறேன். நீங்கள் அதை புரிந்து கொண்டவுடன் நீங்கள் அவளை மீண்டும் ஒருபோதும் அதே வழியில் பார்க்க மாட்டீர்கள். முதலில் கட்டுப்பாட்டை சரணடையச் செய்யும் அவளுடைய தடை செய்யப்பட்ட கனவு. நீங்கள் சந்தித்த ஒவ்வொரு பெண்ணும் இந்த கற்பனையை அவள் மனதின் இருண்ட மூலைகளில் மறைத்து வைத்திருக்கிறாள். அவள் அதை ஒருபோதும் தன் நாட்குறிப்பில் எழுத மாட்டாள். நண்பர்களுடன் மது அருந்தி ஒப்புக்கொள்ள மாட்டாள். உங்களிடம் ஒருபோதும் கிசுகிசுக்க மாட்டாள். மற்ற எல்லாவற்றிலும் அவள் உங்களை நம்பினாலும் கூட. ஆனாலும் அது அமைதியாக, மறைவாக காத்திருக்கிறது. இதுதான் அவளுடைய தடை செய்யப்பட்ட ஏக்கம், கட்டுப்பாட்டை கைவிடுவது. மேற்பரப்பில் பெண்கள் வலிமையானவர்களாக, சுதந்திரமானவர்களாக, தீண்டத்தகாதவர்களாக தோன்ற கற்பிக்கப்படுகிறார்கள். அவர்கள் தொழில்களை நடத்துகிறார்கள், குடும்பங்களை வளர்க்கிறார்கள், வாழ்க்கையை துல்லியமாக நிர்வகிக்கிறார்கள். தங்களுக்கு யாரும் தேவையில்லை, எல்லாவற்றையும் கையாள முடியும், அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள் என்று அவர்கள் உங்களுக்கு சொல்வார்கள். அவர்கள் அப்படித்தான். ஆனால் அவர்களின் ஆழ்ந்த கற்பனைகளின் இரகசியத்தில் கட்டுப்பாடு அவர்களை உற்சாகப்படுத்துவதில்லை. அதுதான் அவர்களை சோர்வடையச் செய்கிறது. அவர்களின் உடல்கள் ஏங்குவது துல்லியமாக எதிர்மாறானது. சரணடைய, முகப்பை கைவிட, கடிவாளத்தை ஒப்படைக்கவும், தங்கள் அன்றாட வாழ்க்கையில் அவர்களால் முடியாத வகையில் விட்டுவிடவும் போதுமான அளவு பாதுகாப்பாக உணர வைக்கும் ஒரு மனிதனை அவர்கள் விரும்புகிறார்கள். இதனால்தான் பெண்கள் தன்னம்பிக்கை, உறுதி, தாங்கள் யார் என்பதை ஏற்கனவே அறிந்திருப்பது போல் ஒரு அறைக்குள் நுழையும் ஆண்களிடம் ஈர்க்கப்படுகிறார்கள். ஏனென்றால் ஆழமாக அவளுடைய தடை செய்யப்பட்ட கனவு அந்த உறுதியில் உருகுவது, அவளால் எதிர்க்க முடியாத ஒரு சக்தியால் வழிநடத்தப்படுதல், விரும்பப்படுதல், நுகரப்படுதல் போன்ற சிலிர்ப்பை அனுபவிப்பது. இதை யோசித்து பாருங்கள். நாள் முழுவதும் அவள் முடிவுகளை எடுக்கிறாள், கணக்கிடுகிறாள், ஒழுங்கமைக்கிறாள், பொறுப்புகளை கையாளுகிறாள். இருப்பினும் ஆசை என்பது உடலில் வாழ்கிறது, மனதில் அல்ல. உடல் விரிதாள்கள் அல்லது அட்டவணைகளை பற்றி கற்பனை செய்ய முடியாது. அது விடுதலைக்காக, முடிவில்லா கட்டுப்பாட்டிலிருந்து விடுதலைக்காக, தன்னை மறக்கச் செய்யும் ஒரு முதன்மையான விஷயத்தில் மூழ்குவதற்காக ஏங்குகிறது. அவளுடைய இரகசிய கற்பனைகளில் அவள் திசை திருப்பாத சூழ்நிலைகளை, ஓர் ஆண் ஒவ்வொரு விவரத்திற்கும் அனுமதி கேட்காத தோற்றம், வார்த்தைகள் அல்லது விஷயங்களை சரியாக செய்வது பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லாத சூழ்நிலைகளை கற்பனை செய்கிறாள். அவளுடைய தடை செய்யப்பட்ட கனவில் அவள் வெறுமனே விட்டுவிடலாம், கைவிடப்படலாம், மறுக்கப்படலாம், மேலும் பச்சையான, மன்னிக்க முடியாத ஆசையால் முறியடிக்கப்படலாம். இங்கே முரண்பாடு. ஒரு பெண் வலிமையானவளாகவும் சுதந்திரமாகவும் இருந்தால் இந்த கற்பனை மிகவும் தீவிரமாகிறது. தலைமை நிர்வாக அதிகாரி எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக தோன்றும் பெண், அவள் பெரும்பாலும் இரகசியமாக சரணடைய ஏங்குகிறாள். ஏனென்றால் அவள் அன்றாட வாழ்க்கையில் உயரமான சுவர்களை எழுப்புகிறாள். தான் என்ன செய்கிறாள் என்பதை அறிந்த ஒரு ஆணின் கைகளில் அவற்றை நொறுக்க விடுவது அதிக போதை தரும். ஆனால் அவள் இதை ஒருபோதும் வெளிப்படையாக ஒப்புக்கொள்ள மாட்டாள். ஏன்? ஏனென்றால் அது ஆபத்தானது. அது அவளை பாதிக்கப்படக்கூடியதாக ஆக்குகிறது. அவள் தீர்ப்புக்கு பயப்படுகிறாள், பலவீனமாக தோன்றுகிறாள், அல்லது அது அவளுக்கு எதிராக பயன்படுத்தப்படுகிறாள். எனவே அவள் அதை மறைக்கிறாள்.
பொதுவில் நல்ல பெண் வேடத்தில் நடிக்கிறாள், அதே நேரத்தில் எதிர்மாறாக ஏங்குகிறாள். அவளுடைய இந்த பக்கத்தை நீங்கள் எப்போதாவது தற்செயலாக பார்த்தால் அது எவ்வளவு ஆழமாக இயங்குகிறது என்பதை நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். உளவியல் ரீதியாக பார்ப்போம். இந்த கற்பனை ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்தது? அது துருவமுனைப்புக்கு கீழே கொதிக்கிறது. ஆண்பால் மற்றும் பெண்பால் ஆற்றல்கள் எதிரெதிர் மற்றும் எதிரெதிர் ஈர்ப்பை உருவாக்குகின்றன. பெண்பால் ஆற்றல் அதன் மையத்தில் ஓட்டம், உணர்வு, சரணடைதல் ஆகியவற்றை விரும்புகிறது. ஆண்பால் ஆற்றல் அதன் மையத்தில் தலைமைத்துவத்தை விரும்புகிறது, உரிமை கோருகிறது, திசையை விரும்புகிறது. ஒரு மனிதன் அடித்தளமாக உறுதியாக இருக்கும்பொழுது பெண்பால் உள்ளுணர்வாக மென்மையாக்குகிறது, திறக்கிறது, விட்டுவிடுகிறது. இது பலவீனமல்ல, இது உயிரியல், உளவியல், காலத்தின் தொடக்கத்திலிருந்து வரும் துருவமுனைப்பு நடனம். தடை செய்யப்பட்ட உண்மை கட்டுப்பாட்டை இழப்பது என்ற கற்பனை ஆபத்தை பற்றியதல்ல, அது பாதுகாப்பை பற்றியது. ஒரு பெண்தான் ஆழமாக நம்பும் ஒரு ஆணிடம் மட்டுமே சரணடைகிறாள். புலம்புபவர்கள் தயங் மிகவும் ஆபத்தான பகுதி. விழித்தெழுந்தவுடன் அவள் உன்னை மீண்டும் ஒருபோதும் அதே வழியில் பார்க்க மாட்டாள். ஒப்பிடுகையில் மற்ற எல்லா ஆண்களும் வெளிரி போவார்கள். அவள் உலகத்திலிருந்து மறைக்கும் இரகசியத்தை தொட்டவள் நீயாகி விடுவாய். அவள் இரகசியமாக ஏங்குவதை அவளுக்கு கொடுப்பவள் நீயாகி விடுவாய். சரணடைதலின் பரவசம். எனவே பெண்கள் தங்கள் இலட்சிய ஆணை பற்றி விவரிக்கும்பொழுது கண்ணியமான, சமூக ரீதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்புகளை பட்டியலிடும் பொழுது நினைவில் கொள்ளுங்கள், அதுதான் முகமூடி. அவள் குரல் கொடுக்கக்கூடிய பாதுகாப்பான பதிப்பு. அவளை விழித்திருக்க வைக்கும் கற்பனை. அவளால் வார்த்தைகளில் விவரிக்க முடியாத ஒன்று இந்த தடை செய்யப்பட்ட கனவு. இறுதியாக விட்டுவிடுவது, ஒரு தீர்க்கமான ஆணின் கைகளில் தன்னை இழப்பது, கட்டுப்பாட்டை கைவிடுவது மற்றும் சரணடைதலின் இன்பத்தை அனுபவிப்பது. அவள் அதை ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டாள். கேட்டால் அவள் அதை மறுப்பாள். ஆனால் நீங்கள் அதை அவள் கண்களில் பார்த்தால், அவள் உடலில் உணர்ந்தால் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு பெண்ணும் இந்த கற்பனையை சுமக்கிறார்கள். ஒரே கேள்வி, அதை எழுப்ப நீங்கள் போதுமான ஆணா? அவள் ஒருபோதும் ஒப்புக்கொள்ளாத உண்மை இங்கே. ஒவ்வொரு பெண்ணும் இந்த தடை செய்யப்பட்ட கற்பனையை வைத்திருக்கிறாள். அவள் சிரிப்பாள், காதல் பற்றி பேசுவாள், பூக்கள் மற்றும் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் குறிப்பிடுவாள். ஆனால் மூடிய கதவுகளுக்கு பின்னால் அவள் மனதின் நிழலில் அவள் கட்டுப்பாட்டை இழக்க, உரிமை கோரப்பட, விரும்பப்பட ஏங்குகிறாள். அதனால் அவளால் முழுமையாக எதிர்க்க முடியாது. பெரும்பாலான ஆண்கள் இந்த பக்கத்தை ஒருபோதும் பார்க்க மாட்டார்கள். மிகவும் எச்சரிக்கையாக, மிகவும் கண்ணியமாக வழிநடத்த மிகவும் பயப்படுகிறார்கள். அவள் கற்பனையை புதைத்து நல்ல பெண்ணாக நடித்து அதை திறக்கும் அளவுக்கு தைரியமான ஒரு ஆணுக்காக இரகசியமாக ஏங்குகிறாள். கேள்வி, நீங்கள் அந்த ஆணாக இருப்பீர்களா? அல்லது உண்மையை பற்றி நீங்கள் குருடராக இருப்பீர்களா? அவளுடைய இரகசிய ஆசைகள் அவளுடைய கற்பனையில் மட்டுமே இருக்க அனுமதிப்பீர்களா? நீங்கள் இன்னும் பச்சையான, வடிகட்டப்படாத வெளிப்பாடுகளை விரும்பினால், பெண்கள் நீங்கள் ஒருபோதும் வெளிப்படுத்த மாட்டீர்கள் என்று நம்பும் விஷயங்கள் இப்போதே குழு சேரவும். கீழே ஒரு கருத்தை இடுங்கள். பெண்கள் கேட்டால் இந்த கற்பனையை ஒப்புக்கொள்வார்கள் என்று நினைக்கிறீர்களா? அல்லது அவர்கள் அதை என்றென்றும் பாதுகாப்பார்களா? உங்கள் கருத்தை நான் கேட்க விரும்புகிறேன். அவளுடைய